நான் வந்தா என் மேல வச்சிருக்கிற கோவத்தையெல்லாம் என் மேல காமிப்பேன். நேசமணி வேற என் மேல கோவத்துல இருக்காரு. அப்புறம் ஏதாவது கோவத்துல செஞ்சுட்டு போ. ஐயோ, அவர் பாட்டுக்கு வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவர் இல்லைங்க, ஏன்ப்பா அப்படி பண்றீங்க, என்னப்பா அப்படி பண்றீங்களேப்பா. நான் மேக்ஸ்ல நல்ல மார்க் எடுத்தேன். எவ்வளோ எடுத்த ஸ்ரீ எவ்வளோ எடுத்த சொல்லு. தாஜு சாகுல் சொல்ல வேணாம், சொல்லுங்க தயவு செஞ்சு. சாகுல் சொல்லுங்க. சாகுல் என்ன ஆச்சுன்னு தெரியல. மைலி சிஸ்டருடைய ஃபேஸ் 100 வாட்ஸ் பல்ப் போல பிரகாசமா இருக்கே, ஒண்ணுமே புரியலையே. உலகத்துல என்னமோ நடக்குது, மர்மமா இருக்குது. ஐயோ கோபன், அப்படிலாம் ஒண்ணும் இல்லை கோபனா. தேங்க்யூ ஸோ மச்மா. தேங்க்யூ செல்லகுட்டி. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களேம்மா. போமா, அண்ணன் போய் தூங்கிட்டானா தூங்கலையா? தூங்கிட்டானா? அப்பாட்டு போனை வாங்கிட்டு வா, எனக்கு வேணும்னு சொல்லி. சம்பளம்னா கரெக்டா கொடுத்துருவீங்களா? அதெல்லாம் கொடுத்துருவேன். சம்பளத்துல எந்த குறையும் வைக்க மாட்டேன். கரெக்டா கொடுத்துருவேன். 8 மார்க்கா? என்ன ஸ்ரீ சொல்ற? நிஜமாதான் சொல்றியா, சும்மா சொல்றியா? போன் வாங்கிட்டாமா, போன் வாங்கிட்டு வாமா. ஆனால் என் மேல உனக்கு நிறைய கோபம் இருக்கு, அதனால என்னைய கூப்பிட்டு அலைய வச்சிருவேன். அதான் நான் சொல்றேன்ல, என்னை எப்படி புரிஞ்சுட்டு இவ்வளவுதானே. இருக்கட்டும் எம்பிஎஸ், விடுங்க. எனக்கு நெருப்புல இருக்கிற மாதிரி இருக்கு சாகுல் சொல்லும்போது. தண்ணி தூங்கிட்டேன்னு சொன்னா இப்ப எப்படி தண்ணி வந்துச்சு? இப்ப எப்படி இல்ல, தண்ணிய கையில மட்டும் நடிக்கிறது. போன உடனே எந்திரிச்சு வந்திருக்கேன். அதான் நானும் கேக்குறேன், எப்படி போன் போட்டு இப்படி தூங்கிட்டு இருக்கேன் சொன்னாங்க. அப்ப போன உடனே மட்டும் தூக்கம் போயிடுச்சா உனக்கு? பாத்துக்கிட்டே நின்று போன பாக்குறானு மட்டும் பார்த்த உடனே சொல்லி வந்துடுறேன். நீங்க ஒரு நாள் யூடியூப் செலிபிரிட்டி ஆவீங்க, அப்போ எங்களெல்லாம் மறந்துடா. ஐயோ தீபத், அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை தீபத், நடக்கட்டும் பார்க்கலாம். சத்தியமா 10க்கு 8ன்னு சொன்னேன். காமெடி பண்ணிட்டு கிடக்குறியா ஸ்ரீ? காமெடி பண்ணிட்டு இருக்கியான்னு? நீங்க கரெக்ட் மீன் குழம்பு போட மாட்டீங்க. நீங்க கரெக்டா மீன் குழம்பு போட மாட்டீங்களா? இல்ல விமல், கண்டிப்பா போட்டுடலாம். இன்னைக்கு எங்க வீட்டுல வெஜ்ஜு தான் விமல். ஹாய் சிங்கப்பூர் கலாட்டா காமெடி, கலாட்டா குரு, துபாய் குரல் சிந்து. சக்திவேல், ஹாய் சக்திவேல், வாங்க சக்திவேல் வாங்க. வணக்கம் வணக்கம் சக்திவேல். சம்பளம் இருந்தா தானே கரெக்டா கொடுப்பாங்க. எப்படி நீங்க மட்டும் இவ்வளவு அழகா இருக்கீங்க? தெரியல சக்திவேல் எனக்கு. அப்ப கூப்பிட மாட்டேன் திருவிழாவுக்கு, அதானே இப்ப தெரிஞ்சு போச்சு. ஐயோ ராமா, முடியல என்னால. உண்மையாவே சொல்றேன், நீங்க திருவிழாக்கு வருவீங்க நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எம்பிஎஸ் உண்மையாவே சொல்றேன், நீங்க திருவிழாக்கு வருவீங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கேன். நான் ஏமாத்திடாம வந்துருங்க. என்ன கிரீம் யூஸ் பண்றீங்க ஃபேஸ்க்கா? அதனது ஃபேர் அண்ட் லவ்லி போடுங்க, நீங்களும் விளையாடுவீங்க. சாஜு ஓகே, வெளியே போறேன். அட சாகுல் இருங்க, சாகுல் எங்க சாகுல் போறீங்க? ஐயோ, நீங்கமே 8 மாதிரி தானே? அது எக்ஸாம் இல்ல கிளாஸ் டெஸ்ட். நிஜமாவே 8 தான், அது எக்ஸாம் இல்ல கிளாஸ் டெஸ்டா? ஓகே ஸ்ரீ. தீபத் எங்க போறீங்க? இருங்க தீபத் போலாம். இருங்க தீபத் போலாம். எங்க போறீங்க? அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல. நான் மட்டும் ரொம்ப அழகா பிறந்துட்டேன், அப்படித்தானே சிஸ்டர்? அது உங்களுக்காக கோபன், அது உங்களுக்காக. அந்த டைலாக் உங்களுக்காக கோபன், எனக்கு இல்ல. அந்த டைலாக் உங்களுக்காக. அது உங்க வீட்டுல சோறு இல்லப்பா, இருந்தாலும் யாரையும் கூப்பிட மாட்டாங்க. வாங்க சோறு போட மாட்டேனா? ஏன்ப்பா அப்படி பண்றீங்க எல்லாரும்? ஓகே பாய். வழக்கம் போல சார்ஜர் தீர்த்துட்டேன். நீ சார்ஜ் எல்லாம் காலி பண்ணிட்டு தானே ஸ்ரீ லைவுக்கே வர. அப்பதானே நீ போய் சொல்லிட்டு எஸ்ஐ ஓடலான்ட்டு நீ பிளான் பண்ணிதான் ஸ்ரீ வர. என் முகத்தை என்ன பண்ண பாத்திருக்கியா? காத்திருந்தா இது என்ன பாத்திருந்தா இது எனக்குன்னு சொல்ல மாட்டேன். நான் உங்களை பாத்திருக்கேனே ஒரு நாள் மாடிப்படியில உட்காந்து லைவ் போட்டீங்களே. பாத்திருக்கேன் நான் உங்களை பாத்திருக்கேனே கோப்பனா. ஒரு நாள் மாடிப்படியில உட்காந்து நீ லைவ் போட்டீங்களே, பார்த்தேன் நானு. அட கருமாந்திரம், அந்த ஃபேர் அண்ட் லவ்லி 150 ரூபாய் முதற்கொண்டு வாங்கி போட்டா வெள்ளையாக மாட்டேன். சாகுல் சொல்ல வேண்டாம், பொறுக்கின்னு புறம்போக்குன்னு சொன்னாலும் ஓகே தாஜு. நான் சாகுல் தான் சொல்லுவேன். நான் ஏன் பொறுக்கி புறம்போக்கெல்லாம் சொல்ல போறேன்? உண்மையாதான். இவங்க ஒய்டில பெரிய ஆளான பின்னாடி நம்மளையெல்லாம் மறந்துடுவாங்க, அதுதானே உண்மை விஷயம். என்ன சொல்றது உங்களுக்குலாம் நான் எப்படி புரிய வைக்கிறது? என் பாசத்தை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேறீங்க. இப்ப போங்க. தங்களிடம் விடைபெறுவது கிருஷ்ணகிரி மாவட்டம் கலாட்டா குரு ராயக்கோட்டை உங்கள் சக்திவேல் ஓட்டுநர். ஓகே சக்திவேல். சக்திவேல் என்னாச்சு? வந்தோடனே போறீங்க? சக்திவேல் என்னாச்சு? சக்திவேல்